ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யாருக்கு வேண்டி நீங்கள் வாழாதீங்க. நம்ம பேசினா அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோ, நம்ம பேசினா அவங்க மைனஸ் எடுத்துக்குவாங்களோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம மைனஸ் எடுத்துக்குவாங்களோ, இதை கருத்து சொல்கிறான்டா இவன் பெரிய ஆளா, இவன் பெரியவனா அப்படின்னு நினைப்பாங்களோ, அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தையும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற திறமை எதுவுமே வெளியே வராதுங்க. எவனை என்னமோ நினச்சிட்டு வச்சுரா, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காராக இருந்தாலும் சரிங்க. சொந்தக்காரன் தான் ஃபஸ்ட்டு இவன் நல்ல ஒரு ஆளா அப்படின்னு நினைப்பான். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு நெருங்கி ஃப்ரெண்டாக இருப்பான். இதுவும் கூட அர்த்தம் தெரியாதா, இதுவும் கூட அர்த்தம் நம்மளுக்கு தெரியாதா, இவன் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இவனெல்லாம் கருத்து சொல்கிறான்னு நம்ம கேட்க வேண்டியதாங்கிறதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தூக்கி போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், அவ்வளோதான். கேட்டால் கேட்கிட்டு கேட்காட்டி விட்டுட்டு அவனுக்கு பயன்படலைன்னு வேறவங்களுக்கு பயன்படும். இந்த ஊருக்காரனுக்கு பயன்படுனா அந்த ஊருக்காரனுக்கு பயன்படும், அந்த ஊருக்காரனுக்கு பயன்படுனா இந்த ஊருக்காரனுக்கு பயன்படும். தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பயன்படும். சரிங்களா? நீங்கள் போடுங்க, யாரையும் மனசு காயப்படுத்தாதபடி போடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.